சிப்பாங் அம்பா அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் நிலம் வாங்கும் முயற்சியில் நேற்று மாலை 2 லட்சம் வெள்ளி திரட்டப்பட்டது. எம்பெருமான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போற்றி போற்றி வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வேளையில் நமது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வை நடத்தப்பெறுவதன் காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த மண்டபம் மண்ணை நாம் விலை கொடுத்து வாங்க உள்ள சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு இந்த 2வது நிகழ்வாகும். முதல் நிகழ்வு கடந்த வருடம் மாநில முதலமைச்சர் மற்றும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் நமது தத்தோஸ்ரீ அவர்கள் முன்னிலையில் நடந்து ஏறக்குறைய 1 லட்சம் வெள்ளியை நாம் வீடமைப்பாளர்கள் அதாவது டெவலப்பரிடம் அந்த பணத்தை கட்டி முடித்து விட்டோம் முன்பணமாக என்பது. நாங்கள் இருமாந்து இருந்தபோது தத்தோஸ்ரீ சுந்தராஜி அவர்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு விருந்து நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அதன்படி இன்று இரவு இந்த விருந்து நிகழ்ச்சி உங்களுடைய ஆதரவோடு இன்று இந்த மண்டபத்தில் மிகச்சிறந்த ஒரு வெற்றின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த வெற்றி கனியை தந்தவர்கள் நீங்கள் அனைவரும். அதை உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மீனாட்சி அம்மன் மைந்தரும் ஆகிய தத்தோஸ்ரீ சுந்தராஜி அவர்களே, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஏனென்றால் அவர் வழங்கிய முன்பணம் 50,000 வெள்ளியை கொண்டு தான் நம்ம அந்த வீடமைப்பு நிறுவனத்துக்கு முன்பணமாக 1 லட்சம் வெள்ளியை செலுத்த மேற்கொண்டோம். ஆக அன்னாரின் சேவை நம்ம ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளதால் மீண்டும் இன்று தத்தோஸ்ரீ அவர்களே நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கே நம்மிடையே ஒரு வெற்றி கனியை தந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, என்றுமே தத்தோஸ்ரீயை நாட வேண்டும் என்றால் ஒரு ஃபோன் போட்டால் கூட சரி வாங்க பார்ப்போம் பேசுவோம் அப்படின்றார். அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகணும், எங்கே பார்த்தாலும் தத்தோஸ்ரீயை அந்த வீடு கொடுத்தார் இந்த வீடு கொடுத்தார் அப்படின்ட்டு நம்ம பத்திரிகையிலையும் வீடியோ வழியும் வலைத்தளங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சேவைகள் வழங்கி வரும் தத்தோஸ்ரீ அவர்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதனை அடுத்து இந்த நிகழ்வுக்கு தொலை தூரத்திலிருந்து அதாவது சிங்கப்பூரிலிருந்து இங்கு வருகை தந்து நம்மிற்கு நிதி உதவி வழங்கியிருக்கோம் டாக்டர் சென்னையா அவர்களும் அவர்களுக்கு துணைவியாருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து நமக்கு ஒரு பெரிய நிதி உதவி வழங்கிய ஒரு நல்ல உள்ளம் அப்படின்ற போது திரு விக்டர் குமார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் நம்ம வருக வருக என்று வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு புக்கர் மதானியம் வராங்கி அம்மன் ஆலய தலைவர் டாக்டர் தேவேந்திரன் அவர்களும் வந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்கின்றோம். தலைவருமாக டாக்டர் ஸ்ரீ புலவேந்திரன் அவர்களே மற்றும் இங்கே நிறைய பேர் கூடியிருக்கின்றீர்கள். எல்லாரையும் பேர் சொல்லி குறிப்பிட முடியவில்லை என்றாலும் ஆலய தலைவர்கள், என்ஜிஓக்கள், கேஆர்டி தலைவர்கள் மற்றும் அன்பு உள்ளங்கள் குடும்ப சார்பாக எங்களுக்கு ஒரு மேஜை எடுத்து ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த சுற்றுமன்றத்தில் பல நிகழ்ச்சிகள் தத்தோஸ்ரீ உண்டு. இருந்தாலும் இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு என்று அது சீக்கிரமாக வந்துவிட்டார். ஆக அடுத்து இவருடைய சிறப்புரை, அதன் பிறகு தத்தோஸ்ரீ அவர்கள் புறப்பட்டு விடுவார். தத்தோஸ்ரீ தான் போயிட்டு நம்மளும் போயிடாதீங்க, ஏன்னா உங்களுக்காக சுவையான சாப்பாடு வகைகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நிர்வாகத்தினரை விட குருக்கள் தாங்க பரபரப்பாக நன்றி. ஆலய தலைவர் மூவா கலைவாணி அவர்கள் பாகமுக தத்தோஸ்ரீ சுந்தராஜி அவருக்கு பாலை அணிவித்து அத்துடன் கழுத்துப்பட்டை பொன்னடையும்
வழங்கி சிறப்பிப்பார், அணிவித்து சிறப்பிப்பார். ஒரு புதுமையான முறையில் இந்த கழுத்து பட்டை பொன்னாடையும் அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான கைதட்டல். விழா குழுவினரோடு டத்தோஸ்ரீ அவர்கள் இணைந்து இப்பொழுது புகைப்படம் எடுத்துக் கொள்வார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இரண்டாவதாக நீங்கள் எல்லாம் வேலை மெனக்கட்டு சனிக்கிழமை இரவு இங்கே ஒன்று கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிகம் பேச விரும்பல, ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டு போயிடுறேன் நான். ஏன்னா காலையிலேருந்து இது எனக்கு 11வது ப்ரோக்ராம். இதுக்கும் புறப்பட்டு போய் தூங்கலைனாக்கா நாளைக்கு காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. ஒரு காலத்தில் இந்த இந்தோனேஷியாவிலேருந்து வேலைக்கு வந்தாங்களே இந்த ஊருக்கு, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பெண்டாத்தங் ஹராம். அவங்களுக்கு பேர் பெண்டாத்தங் ஹராம். ஆனால் பெண்டாத்தங் ஹராம்னு கூப்பிட்டாக்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரையே மாற்றிட்டாங்க. பெண்டாத்தான் தன்பு இசின். ஆனால் நம்ம ஆலயங்களுக்கு என்ன பேர் தெரியுங்களா? கோயில் ஹராம். யார் தவறு? நம்ம தவறு தான். அதை நிலை நிறுத்தாதது நம்ம தவறு தான். பார்த்தப்ப அண்ணன் சொன்னார், கோவில் நிலம் நம்ம கிடச்சிட்டுது, மண்டப நிலம் ஓனர் கேட்குறாரு, ஆனால் மண்டப நிலத்தை கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம கல்யாணம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், நம்ம நிலத்தை வாங்குகிறோம், என்ன விலையாக இருந்தாலும் நம்ம வாங்குகிறோம், இல்லைன்னா டே 1 ஹராம் ஆகிரும், அப்புறம் அடித்தடியில் நம்ம இறங்கணும். அதனால் அந்த ஓனர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் 3 லட்சம் வள்ளி சொன்னாரண்ணே. 3 லட்சம் வள்ளி 3 வருஷம், 3 லட்சம் வள்ளி 3 வருஷத்துக்குள்ளார கட்டிடுங்க, ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கட்டிடுங்க அப்படின்னு. அது நல்ல ஒரு திட்டம். ஒரு வருஷத்தில் 1 லட்சம் வள்ளி திரட்டுறது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், யாம் இருக்க பயம் ஏன், நிலத்தை வாங்குறோம். உடனே மறுநாள் அண்ணனுக்கு நான் ஒரு 50,000 வள்ளி கொடுத்தேன். ஏன்னா அண்ணன் 50,000 வள்ளி வச்சிருந்தேன். இந்த முதல் பணம் 1 லட்சம் வள்ளி கட்டுங்க. மறுநாளே போய் கட்டிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிற்பாடு இந்த நிலம் நமக்கு சொந்தமாச்சு. ஆனால் கடனில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 லட்சம் வள்ளி கட்ட வேண்டியது இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்பா இருந்திருந்தாருன்னா இதை தான் செஞ்சிருப்பார். அவரும் ஒரு வாரி வழங்கும் வல்லல். நான் கேட்டிருந்தேன் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பார். கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு 2 லட்சம் வள்ளி திரட்டிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நான் 7:30 மணி சொன்னாங்க, 7:15 வந்துட்டேன். மேஜையெல்லாம் காலியாக இருந்தது. மனசு உடைச்சி போச்சு. யாரும் மேடை ஏறி நம்மக்கிட்ட செக் இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு. வாக்கு கொடுத்தா அதை பூர்த்தி பண்ணணும். இந்த ஆலயத்துக்கு கடைசி 1 வள்ளி 10 லட்சம் கூட நான் தான் கொடுக்க போகிறேன். அதனால ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒவ்வொரு இந்துக்கும் இந்த பொறுப்பு உண்டு. முடிஞ்ச அளவு நம்ம ஆலயங்கள் எல்லாம் நிலைநிறுத்தியே ஆக வேண்டும். நான் ஆட்சிக்குழுக்கு இன்றையோட 22வது மாசமாச்சு. 22 மாசமாச்சு. இந்த 22 மாசத்துல 6 இந்து ஆலயங்களுக்கும் ஒரு சீன ஆலயத்துக்கும் நிலம் வாங்கி கொடுத்துட்டோம். இருந்த இடத்துலயே நிலத்தை வாங்கி கொடுத்துட்டோம், அல்லது மாற்று நிலம் வாங்கி கொடுத்துட்டோம். இப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சு? 7 கோயில் ஹராம், கோயில் ஹலால் ஆயிருச்சு. வருகின்ற காலத்தில் இதை தான் நம்ம பண்ணணும். இது ஆலயங்கள் மட்டும் இல்லை, மண்டபங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கும் ஒரு 4 பள்ளிகளுக்கு நிலம் பார்த்துட்டோம். ஒரு பள்ளி நிலம் வாங்கிட்டோம் ஜூருக்கு. இந்த மாதிரி மற்றவன் கையை எதிர்பார்த்து நம்ம இருக்கவே கூடாது. நம்ம கையை நம்பி நம்ம வாழ்ந்தோம்னா தான் இந்த இனம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலய தலைவர் திரு கலைமணி நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்த செய்தியை கொண்டு வரும் ஒரே நிறுவனம் ரெப்போர்ட்டர்ஸ் டிவி. உங்களின் செய்திகள் விளம்பரங்கள் பதிவு செய்ய வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ரெப்போர்ட்டர்ஸ் டிவி.